யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல ஜெனியின் குழந்தைக்கு பெயர் வைக்கிற ஃபங்க்ஷன் விழா மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த குடும்பமும் குதூகலமாக ஆகிட்டு அந்த வேலைக்காக முன்வரமா இருக்காங்க. இந்த நிலையில பெயரை தேர்வு செய்யற பொறுப்பை ஜெனி பாட்டிக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா இதற்கிடையில செலியனை சீண்டி பார்க்கும் வகையில நீ ஏதாவது பேரு மனசுல நினைச்சிருக்கியான்னு கேட்க, அதற்கு ராகினி என்ற பெயர் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் என்று செலியன் சொல்றாரு. அதாவது என்ன காரணம்னா, ரா என்பது தாத்தாவின் பெயரான ராமசாமி, அதனால் அவர் பெயர் வைத்த மாதிரி இருக்கும் என்று ராகினி பெயரை தெரிவு செய்தேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஜெனி அதெல்லாம் ஓகே தான், அந்த நீ என்பது வேறு எதையோ சொல்ற மாதிரி இருக்கு, அப்படி என்றால் நீ மாலினியை தான் மனசுல வச்சுட்டு சொல்றியான்னு கேட்குறாங்க. உடனே செலியன் இது என்னடா வம்பா போச்சு, இந்த ஆட்டத்துக்கு நான் வரலன்னு போயிடுறாரு. இதனை தொடர்ந்து ராதிகா கர்ப்பமாக இருக்கின்றார் என்ற விஷயம் பாக்கியாவுக்கு மட்டுமே தெரிந்திருக்கின்றது. இதனால் அவ்வப்போது ராதிகாவுக்கு கமுக்கமாக பாக்கியா பணிவிடை செய்து வருகின்றார். தற்போது ஒரு விஷயம், ஜெனி குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுது அனைவருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் தெரிந்தாலும் யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சொல்வதற்கு ஏற்ப கோபியும் ராதிகாவும் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. ஆனால் தெரிந்தாலும் யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சொல்வதற்கு ஏற்ப கோபியும் ராதிகாவும் இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே உறுதியாக இருப்பதால் யாரும் இதில் தலையிட முடியாது. மேலும் ஒரு விஷயத்தை அடுத்து அனைவரது கவனமும் பாக்கியா மீதுதான் திரும்பும். அதாவது குடும்ப பாரங்களை பாக்கியா சுமந்து வருகின்ற போதிலும் இனி அவருக்கென்று ஒரு வாழ்க்கை வேணும், அதனால் பழனிசாமியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்ற பேச்சுவார்த்தை ஆரம்பமாக போகின்றது. ஏற்கனவே பழனிசாமிக்கும் இந்த நினைப்பு இருக்கிறதால் அடுத்து இதற்கான வேலைகளை நோக்கிதான் அந்த குடும்பத்தில் இருக்கவர்களின் நோக்கமும் இருக்க போகின்றது. சும்மாவே பழனிசாமி போடுற ஸ்பீடுக்கு கோபியை விட டபுள் மடங்கா போய்கிட்டு இருக்காரு. இப்படியே போனால் ராதிகா கர்ப்பத்திற்கு போட்டியாக பாக்கியாவும் வந்து விடுவார் போல. இப்படி ஒரு மட்டமான சீரியலா இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல் போய்கிட்டு இருக்கு.